எங்களுக்கு ஆதரவாக செய்யணும்னு நான் கேட்கல. இந்த கட்சியை உருவாக்கியவர் யார்? மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் தான் இன்று வரையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் விளக்கமாக தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் எங்களிடத்தில் இருக்கிற ஆவணங்கள் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் மாம்பழம் சின்னம் எங்களுடையதான் என்று நிச்சயமாக தீர்ப்பு வரும் என்று நம்புகிறோம். தேர்தல் ஆணையம் உங்களுக்கு நியாயம் அவர்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னா மாம்பழம் சின்னத்தை எங்களுக்கு கொடுக்கணும். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீதிமன்றங்களாக இருந்து பத்திரிகை நண்பர்கள் நீங்களே சொல்லுங்கள். இந்த கட்சி உருவாக்குனது யார்? 46 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சங்கமன்ற அமைப்பு உருவாக்கியவர் ஐயா. 35 ஆண்டுகளுக்கு முன்பு 1991ஆம் வருஷம், எத்தனை வருஷம் நீங்கள் கணக்கு போட்டுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 1989 உருவாக்கியவர் யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை சீரணி அரங்கத்திலே உருவாக்கினார். அப்போ அன்னைக்கு இன்றைக்கு உரிமை கோருபவர் யாருன்னே தெரியல. அப்படி மகனாக இருக்கலாம். ஆனால் அப்படி உருவாக்கிய கட்சியை நான் பிடுங்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆக நீதி நியாயம் கிடைக்கும். நீதி நியாயம் இருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் சின்னமும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்பதை தேர்தல் ஆணையம் சொல்லுவார்கள். நேற்று பாருங்கள், காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சது, மாலை இரவு 7 மணிக்கு நடந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 7-8 மணி வரைக்கும் நடக்கும். நீங்கள் கூப்பிட்டதுனால தகவல் சொல்லணும். இந்த பாருங்கள், நீதிமன்றத்தில் இன்று மருத்துவர் ஐயா அவர்களை தாக்கல் செய்த மனு இன்றைக்கு வந்தது. அவர்கள் பொய்யான செய்திகளை, தவறான ஆவணங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மருத்துவர் ஐயா அவர் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில் அங்கே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அவர்கள் தவறான ஆவணங்கள் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அப்படி தவறான ஆவணங்கள் கொடுத்திருந்தால் அது செல்லத்தக்கதில்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு முழு தீர்ப்பு வேணும்னா இங்கே உரிமையல் நீதிமன்றத்தை நாடி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் உரிமையல் நீதிமன்றத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் தொடுத்திருந்த மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. 24ஆம் தேதி அதுக்காக அந்த விரிவான விசாரணைக்காக தேதி தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளேயே பொய்யான ஒரு தகவல்களை அங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு பொய்யான தகவல்களை, அதாவது பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு கும்பல் இந்த மாதிரியான பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் இன்று 3 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 4109 பேர் மொத்தமாக தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக 234 தொகுதியிலும் மனுக்களை வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இங்கே நேர்காணல் நடந்து வருகிறது. இன்றைக்கு 3ஆம் நாள் நேர்காணல். இன்றைக்கு நிறைவு நாள். இன்றோடு நேர்காணல் முடிகிறது. இதுவரையில் அதாவது சில தொகுதிகளுக்கு 50 பேர் 100 பேருக்காக கூட கட்டியிருக்காங்க. இன்றைக்கி இதை ஒருத்தருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு மனுவை கொடுத்து என்ன மாதிரியான அவருடைய அனுபவங்கள், தேர்தலில் போட்டியிட்ட அனுபவங்கள், அவங்க எப்படிலாம் இந்த கட்சியில் பணியாற்றினான்னு சொல்லி ஐயா அவர்களும் எல்லாத்தையும் உட்கார வச்சு, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் நல்லா பணியாற்றுவீங்க, கூட்டணி கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தால் நீங்கள் இப்போ செய்கிறத விட இன்னும் அதிகப்படியான உங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அறிவுறுத்தி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3ஆவது நாளாக நேர்காணலை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்களும் அவர்களோடு இணைந்து நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர் அண்ணன் தியாகச்சம்மல் ஜி.கே. மணி அவர்களும், செயல் தலைவர் எங்களோட அன்புக்குரிய அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களும் இந்த நேர்காணலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஆதரவாக செய்யணும்னு நான் கேட்கல. இந்த கட்சியை உருவாக்கியவர் யார்? மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் தான் இன்று வரையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் விளக்கமாக தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் எங்களிடத்தில் இருக்கிற ஆவணங்கள் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் மாம்பழம் சின்னம் எங்களுடையதான் என்று நிச்சயமாக தீர்ப்பு வரும் என்று நம்புகிறோம். தேர்தல் ஆணையம் உங்களுக்கு நியாயம் அவர்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னா மாம்பழம் சின்னத்தை எங்களுக்கு கொடுக்கணும். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்,
நீதிமன்றங்களாக இருந்து பத்திரிகை நண்பர்கள் நீங்களே சொல்லுங்கள். இந்த கட்சி உருவாக்குனது யார்? 46 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய சங்கம அமைப்பு உருவாக்கியவர் ஐயா. 35 ஆண்டுகளுக்கு முன்பு 1991ஆம் வருஷம், எத்தனை வருஷம் நீங்கள் கணக்கு போட்டுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 1989 உருவாக்கியவர் யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை சீரணி அரங்கத்திலே உருவாக்கினார். அப்போ அன்னைக்கு இன்றைக்கு உரிமை கோருவோர் யாருன்னே தெரியல. அப்படி மகனாக இருக்கலாம். ஆனால் அப்படி உருவாக்கிய கட்சியை நான் பிடுங்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆக நீதி நியாயம் கிடைக்கும். நீதி நியாயம் இருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் சின்னமும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்பதை தேர்தல் ஆணையம் சொல்லுவார்கள். கூட்டணி எப்ப நேற்று பாருங்கள், காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சது, மாலை இரவு 7 மணிக்கு நடந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 7-8 மணி வரைக்கும் நடக்கும். நீங்கள் கூப்பிட்டனால தகவல் சொல்லணும். இந்த பாருங்கள், நீதிமன்றத்தில் இன்று மருத்துவர் ஐயா அவர்களை தாக்கல் செய்த மனு இன்றைக்கு வந்தது. அவர்கள் பொய்யான செய்திகளை, தவறான ஆவணங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மருத்துவர் ஐயா அவர் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில் அங்கே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அவர்கள் தவறான ஆவணங்கள் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அப்படி தவறான ஆவணங்கள் கொடுத்திருந்தால் அது செல்லத்தக்கதில்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு முழு தீர்ப்பு வேணும்னா இங்கே உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் உரிமையியல் நீதிமன்றத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் தொடுத்திருந்த மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. 24ஆம் தேதி அதுக்காக அந்த விரிவான விசாரணைக்காக தேதி தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளேயே பொய்யான ஒரு தகவல்களை அங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு பொய்யான தகவல்களை, அதாவது பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு கும்பல் இந்த மாதிரியான பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்.